வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ், அதாவது டேம் 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ 2026 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர். நம்ம ஏற்கனவே 3rd ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் 4க்குமே நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். நியூ சிலபஸ்க்கு ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம்னா நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசனுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் லெசன் என்ன லெசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுமதிஸ் ஃபேமிலிங்கிற நமக்கு வந்து லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சுமதிஸ் ஃபேமிலிங்கிற லெசன்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 139ஆம் பக்கம் கொடுத்துருக்கு. சுமதிஸ் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுமதி, முகிலன், பானுங்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுமதியோட ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. சுமதி அண்ட் சுந்தர் ஹேவ் யூ வென் ப்ரைஸ் வெல் டன், ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்காங்க, ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து சுமதி என்ன செஞ்சுருக்கா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அது வந்து ஸ்டோரி டெல்லிங்கில். அதுக்கடுத்து அவங்க அண்ணா வந்து எதில் வாங்கியிருக்காங்கன்னா, ட்ராயிங் காம்படிஷனில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதுக்கடுத்து நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். லெட் அஸ் சூஸ் டிக் வாட் யூ லைக். இப்போ வந்து அவங்க அண்ணன் வந்து ட்ராயிங் காம்படிஷன் வச்சுருக்காங்க. வந்து என்ன பார்த்தோம், நம்ம ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு விளையாடுறது, நமக்கு வந்து நடிக்கிறது, பாடல் பாடுறது, பேசுகிறது, டான்ஸ் ஆடுறது, ட்ராயிங் வரையுது. இப்போ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாடுறது பிடிக்கும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பாடுறதில் டிக் பண்ணிக்கோங்க. ஆடுறது பிடிக்கும்னா ஆடுறதில் டிக் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணுறதுல பிடிக்கும்னா ட்ராயிங் பண்ணுறதுல டிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இஷ்டம் தான். ஸோ இதில் இந்த 6ல் வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் அஸ் ரைட் வாட் டு யூ லைக். உங்களுக்கு வந்து எது பிடிக்கும், நீங்கள் உங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும்னா டான்ஸிங் போட்டுக்கோங்க. பாடுறது பிடிக்கும்னா சிங்கிங் போட்டுக்கோங்க. விளையாடுறது பிடிக்கும்னா பிளேயிங் போட்டுக்கோங்க. அது வாட் டு போத் ஆஃப் யூ லைக், அதாவது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எது பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள் 2 சேர்ந்து என்னது பிடிக்கும்னு சொல்லி எழுதிக்கோங்க. அது வாட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் லைக். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுதான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். அது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் அதை தான் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட்டர்ஸ் ஃபைன் கொடுத்துட்டு நமக்கு வந்து சில கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மை ஸ்வீட் வாய்ஸ் மேக்ஸ் பீப்புள் லிசன் டு மீ அண்ட் ஃபீல் ஹாப்பி. மை ஸ்வீட் வாய்ஸ், அது வந்து நம்ம ஸ்வீட் வாய்ஸாக இருக்குமா, பேசுகிறது வந்து கேட்பாங்களா. ஸோ அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து சிங்கிங். மை லெக்ஸ் டான்ஸ், ஹேண்ட்ஸ் மூவ் அண்ட் மை ஐஸ் எக்ஸ்பிரஷன். இது என்ன வரும், நமக்கு டான்ஸிங்கில் வரும். அடுத்து பாருங்கள், ஐ யூஸ் கலர்ஸ் மேக் ஷேப்ஸ் அண்டு கிரியேட் பிக்சர்ஸ். இது என்னதில் வரும்னா ட்ராயிங். ஃபஸ்ட்டுக்கு சிங்கிங், செகண்டுக்கு டான்ஸிங், 3ஆவதுக்கு ட்ராயிங். அதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து 4த்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. டெல்லிங் ரிடில்ஸ் இருக்கா, ஸ்டோ வந்து அதை வந்து எழுதிக்கோங்க. இந்த கடத்தில் நீங்கள் என்ன எழுதணும்னா டெல்லிங் ரிடில்ஸ், புதிர்கள் போடுறது. மேலே நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இதில் இருந்து எழுதிக்கோங்க, டெல்லிங் ரைடில்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ ஃபோல்டு பேப்பர்ஸ் அண்ட் பேஸ்ட் தம் டு மேக் பியூட்டிஃபுல் திங்ஸ். இதுக்கு என்ன வரும்னா மேக்கிங் பேப்பர் கிராஃப்ட்ஸ், அதை வந்து எழுதிக்கோங்க. ஐ ஃபோல்டு பேப்பர்ஸ் அண்ட் பேஸ்ட் தம் டு மேக் பியூட்டிஃபுல் திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன எழுதிக்கோங்கன்னா மேக்கிங் பேப்பர் கிராஃப்ட்ஸ்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. டிஸ்கஸ் அண்ட் லேர்ன். ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள், தாத்தா வந்து என்ன செய்கிறாங்க, நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. சுமதி, அதாவது வந்து அந்த சுமதிங்கிற பொண்ணு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்பா வந்து இந்த பாத்திரத்தை விளக்குற மாதிரி, அடுத்த அண்ணா வந்து டெக்கரேஷன் பண்ணுற மாதிரியும், பாட்டி வந்து காய்கறி நறுக்கிற மாதிரியும், அம்மா வந்து சமையல் செய்கிற மாதிரியும், அத்தை வந்து கூட்டுற மாதிரியும் சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இது காமிச்சிட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதுக்கு கீழே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கெலாம் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். லெட்டர்ஸ் சூஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு மாறி இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும், அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமா, வீட்டுக்கு வந்தவங்கள வர வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு கையெழுத்து கும்பிட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன வீட்டுக்கு வந்தவங்க என்ன கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுத்தப்ப என்ன செய்யணும், அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கடுத்து 4th என்னது, அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி வீட்டுக்கு வந்து வழி அனுப்பணும். ஸோ இதை வந்து 1 2 3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே நம்ம கட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா இந்த இருக்குது பாருங்கள், வெல்கம் வித் வணக்கம் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கோட்டில் வந்து எழுதிக்கோங்க. வெல்கம் வித் வணக்கத்தை 1ஆம் நம்பரில் வந்து எழுதிக்கோங்க. வெல்கம் வித் வணக்கம், இது வந்து 1ஆம் நம்பரில் வரும். செகண்ட் நம்ம என்ன செய்யணும், ஆஃபரிங் வாட்டர் டு ட்ரிங்க். ஸோ இந்த இருக்குது பாருங்கள், ஆஃபரிங் வாட்டர் டு ட்ரிங்க் வந்து செகண்ட் இதில் எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும், சர்விங் ஃபுட் இந்த இருக்கா, சர்விங் ஃபுட்டை 3ஆவதில் வந்து எழுதிக்கோங்க.
அடுத்து இப்போ சேயிங் நன்றி அண்டு சென்டிங் தெம் ஆஃப் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா அதை வந்து 4வதுல எழுதிக்கோங்க. அதை வந்து எடுத்து வந்து எழுதணும். ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த ரவுண்டில் வந்து இந்த 3 2 4 1ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோ இதான் வந்து அதோட ஆன்சர். பாருங்கள், let us write who did what. ஒன் who bought vegetables and fruits. யார் வந்து காய்கறி வாங்கிட்டு வர மாதிரி காமிச்சிருந்தாங்க நமக்கு, அது வந்து தாத்தா. ஸோ தாத்தான்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஒன் who cooked. யார் சமையல் செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அம்மா. ஸோ அம்மான்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஒன் who decorated the home. ஸோ வந்து நமக்கு வீடை வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி யார் கொடுத்துருக்காங்கன்னா அண்ணா. அதாவது சுந்தர் சொல்லி காமிச்சிருந்தாங்களே, சுந்தர் போட்டு அண்ணான்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர். அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு ஃபேமிலி சார்ட் கொடுத்துருக்காங்க. சுமதியோட ஃபேமிலி சார்ட். ஃபஸ்ட்டு தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களோட குழந்தை யார், அருண். அடுத்து வந்து அருணும் சுதாவும் வந்து முத்து அண்ட் சங்கரி அவங்க தாத்தா பாட்டியோட பையன் பொண்ணு. அதுக்கடுத்து அருணுக்கு யார் கூட மேரேஜ் ஆயிருக்குன்னா அனிதாங்கிற அவங்க கூட மேரேஜ் ஆயிருக்கு. இந்த அனிதாவுக்கும் அருணுக்கும் யார் குழந்தைங்களா இருக்காங்கன்னா சுந்தரும் சுமதியும் குழந்தைங்களா இருக்காங்க. அப்போ சுந்தர் சுமதியோட அம்மா அப்பா யார், அருணும் அனிதாவும் தான் அவங்களோட அம்மா அப்பா. சுந்தர் சுமதியோட அத்தை யாருன்னா சுதா. ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்து அவங்களோட இப்போ தாத்தா பாட்டி யார், முத்துவும் சங்கரியும். இப்போ இதை வச்சு நமக்கு கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், வாட் ரிலேஷன் இஸ் சுந்தர் டு சுமதி. சுந்தரும் சுமதியும் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது, என்ன ரிலேஷன் அவங்க ரெண்டுத்துக்கும்? பாருங்கள், வாட் ரிலேஷன் இஸ் சுந்தரி டு சுமதி. சுமதிக்கு வந்து சுந்தர் வந்து என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அண்ணன். சுந்தர் தான் அண்ணன், சுமதி வந்து தங்கச்சி. அடுத்து சுமதிஸ் ஃபாதர் அண்ட் சுதாஸ் பிரதர் ஆர் த சேம் பர்சன். ஹவு இஸ் திஸ் பர்சன் ரிலேட்டட் டு சுந்தர்? என்ன ஃபாதர். அதுக்கடுத்து பாருங்கள், 3வது சுமதிஸ் ஃபாதர் இஸ் அருண், அருண்ஸ் மதர் இஸ் சங்கரி. வாட் ரிலேஷன் இஸ் சங்கரி டு சுமதி? என்ன பாட்டி. அண்ணா, 2வதுக்கு வந்து ஃபாதர், 3வதுக்கு வந்து பாட்டி. ஸோ அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முகிலன்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.